ஹலோ வீவர்ஸ், கற்போம் வாங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இதில் என்னென்னா, ஜாக்கெட்டு அளவு ஜாக்கெட்டை எப்படி எளிமையாக அளவெடுத்து எப்படி எளிமையாக நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறோம். இது மட்டும் இல்லாமல் லைனிங் ஜாக்கெட் எப்படி வெட்டுறது, அதை எப்படி தைக்கிறது, பினோஃபார்ம், யூனிஃபார்ம், ஃபுல் ஃப்ராக், இது எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணி எப்படி எளிமையாக தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லிக் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் கழுத்து டிசைன், கை டிசைன், பின்னாடி கட்டுற நாட்டு டிசைன், அதை எப்படி உருவாக்குறது, அதில் மணி வச்சு இன்னும் எப்படி அழகூட்டுறது, இதெல்லாம் நான் இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொடுப்பேன். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கூடவே உங்களை மாதிரி கற்றுக்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. வாங்க நம்ம கட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி உள்ள முதல்ல அளவெடுக்க தெரிஞ்சுங்க. அளவெடுக்கிறதுனா ஜாக்கெட்டை இப்படி போட்டுக்கணும், இந்த ஷேப்பில். நீங்கள் இப்படி இல்லாமல் இப்படி எடுத்தீங்கன்னாலோ இல்லை வேறு மெத்தடில் எடுத்தீங்கன்னாலோ இது லூஸு கூடும் குறையும். அதனால் நீங்கள் முதல்ல அளவெடுக்கிறது இப்படி எடுக்க பழகிக்கங்க. இது பழகிட்டிங்கன்னா இதுதான் சரியான அளவு கொடுக்கும். இப்போது இதனுடைய லூஸு 20.5, அதாவது இந்த தையல்லேருந்து இந்த தையல் வரையும் 20.5. இதை மனசில் வச்சுக்கங்க. ஓகேவா? இதை விட கூட்டி 2 இன்ச்சு 22 வரணும். அது மாதிரி துணியை வெட்டணும். அது எப்படின்னு சொல்கிறேன். அளவெடுக்க தெரிஞ்சுங்க. கரை இருக்குங்க இல்லையா, இந்த கரைப்பகுதியில் இப்படி வச்சு தான் அளவெடுத்து நாம் வெட்டணும். ஆனால் இந்த கஸ்டமருக்கு கொஞ்சம் கை நீளம் தேவைப்படுறதுனால, நீளமான கையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கை நீளம் இப்போ காட்டுவேன். அந்த ஜாக்கெட்டை, அளவு ஜாக்கெட்டை, அதில் கை நீளமாக கேட்குறாங்க. அதனால் அவங்க துணி கூடுதலாக எடுத்துருக்காங்க. ஸோ நாம் இப்படி வெட்டினா அவங்களுக்கு நீளமான கையை எடுக்க முடியாதுங்கிறதுனால நாம் இப்படி எடுத்துக்குவோம். அளவு இதில் 22. இது சமயங்களில் இந்த பக்கத்தில் கிராஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துங்க. ஒரு 23 எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்படி கரெக்டாக வச்சு இதை வெட்டிடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சு நடுவில் அப்படியே வெட்டிட்டிங்கனாக்கா இது உடலுக்குள்ள பகுதியாக வந்துடும், இது கைக்குள்ள பகுதியாக வந்துடும். இருங்க, நான் கட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இதை என்ன செய்யணும்னா 2ஆம் மடிச்சுங்க. 2ஆம் மடிச்சிங்கன்னா இப்படி வரும். இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் என்ன செய்றீங்கன்னா 11.25 இங்கேருந்து இங்கே வச்சுங்க. 3 இடத்துல மார்க் பண்ணிடுங்க. இப்போ தெரியுதுங்களா? இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி தூரம் போட்டுருங்க. போட்ட பின்னால இங்கே இந்த கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் கோடு, நேரான கோடு போட்டுருங்க. இப்படி ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சில் மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். இது எதுக்குன்னா, இந்த ஜாக்கெட்டுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மடித்து தைப்பாங்க முதுகு பக்கம், அதுக்கானது இந்த இது போல் கோடு போட்டுட்டு இந்த ஜாக்கெட்டினுடைய உயரம் இருக்குங்க இல்லையா, அதை அளந்துங்க. எப்படி அளக்கணும்? இந்த மெத்தடில் வச்சு அளக்கணும். இங்கேருந்து அல்ல, இங்கேருந்து அளக்கணும். இங்கே அளந்து தையல் இதுகிட்ட வருது, கொஞ்சம் மேல் நோக்கி இந்த அளவுக்கு வச்சுங்க. ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதல் வச்சதுக்கு பிற்பாடு இப்படி மடக்கணும். இந்த மெத்தடில் மடக்கணும். மடக்கி இப்படி போட்டுக்கணும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. ஓகேவா? இது எப்படி போகிறதுன்ட்டு இதை காட்டிக்கிறேன். இங்கே இருக்கிறதையும் வெட்டி எடுத்துருங்க. எப்படி வெட்டி எடுத்துருங்க. இப்போ இது ஃப்ரண்ட் சைடு எப்படி இதுங்கிறது அப்படிங்கிறத இனி காட்டுறேன். இப்படி மடித்து போட்டதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா, அளவு ஜாக்கெட்டை இங்கே யூஸ் பண்ணணும். இதில் கழுத்து எடுக்கிறது பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்குது. கழுத்து எப்படி வெட்டுறதுன்ட்டு ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தையல் இங்கே இருக்குது. தையலுக்கு மேலே
ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த துணியோட இதை விட்டுக்கோங்க. விட்டதுக்கு பிற்பாடு இந்த கழுத்தை இப்படி வச்சுங்க. இந்த ஷேப்பில் இது நேராக வருது. இதனுடைய பெண்டை பார்த்துக்கங்க. இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில், ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு புள்ளி அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படியே பாருங்கள், இங்கே ஒரு கையினுடைய தையல் இருக்கும். இது பிசுறு அளவுக்கு இப்படி பிடிச்சிட்டு விரலால் இங்கே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, அந்த ஷோல்டர் அளவு எப்படி வைக்கணும்னா நல்லா புரிஞ்சுங்க. இங்கே நம்ம இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்களா, அந்த அளவுக்கு இப்படி வச்சு இங்கே இது முடியுது. இந்த தையலோட பிசுறுக்காக இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அடுத்து பாருங்க, இப்படி தூக்கி பார்த்துங்க. இது பின்பகுதி. பின்பகுதியிலேருந்து இப்படி வச்சு இதனுடைய தையல் இங்கே வருது. பிசுரோட சேர்த்தா தையல் இங்கே இருக்குது, பிசுரோட சேர்த்தா அந்த இருக்குது. கொஞ்சம் மேலே தூக்கிங்க. மேலே தூக்கிக்கிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் சரியான மார்க்கு. அடுத்தது இந்த பெல்ட்டுக்காக உள்ளது. பெல்ட்டோட தையல் இங்கே இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்குங்க. இந்த புள்ளி வச்சோம் இல்லையா, அதை என்ன செய்யுங்க, இப்படி வந்து சேருங்க. எப்படி சேர்த்துட்டு அதே போல் இந்த புள்ளியையும் சேருங்க. சேர்த்துட்டு இப்போ நமக்கு இது அளவு. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குங்க இல்லையா, அதை என்ன செய்யுங்க, இந்த கழுத்தை இப்படி வைக்காம இதுக்கு கீழே வச்சு இப்படி பார்த்துங்க. இந்த தையல் இங்கே வருது. அதை விட தையல் பிசுக்காக கொஞ்சம் சேர்த்துங்க. இங்கே ஒரு டாட் வரும், அதுக்காகவும் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துங்க. சேர்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ சென்டர் மட்டும் நமக்கு தெரியணும். சென்டர் தெரியறதுக்காக என்ன செய்யணும், அந்த கழுத்துலேருந்து இந்த பகுதியை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் வைங்க. இங்கே கழுத்து இருக்குங்களா, இந்த பகுதியில் வைங்க. வச்சு இங்கே தையல் இருக்கு, இந்த அளவுக்கு வச்சுங்க. வச்சு அப்படியே ரவுண்ட் போடுங்க. அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் பார்ட். ஆனால் வெட்டும்போது என்ன செய்யணும்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதே அளவுக்கு ரெண்டு கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது சேர்த்து வெட்டிடக்கூடாது. இது மேலே இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் இந்த இது போட்டிருக்குது, பின்பக்கத்துக்கு வேறு. ஆனால் வெட்டும்போது இது ரெண்டையும் ஒன்றா இப்படி வெட்டணும். இந்த ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூடுதல் இங்கே வரணும். ஏன்னா இது பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரே மாதிரி வராது. புரியுதுங்களா? அதனால இதை இப்படி கொண்டு போங்க, முன்பக்கத்தை இப்படி கொண்டு போங்க. புரியுதுங்களா? இது முன்பக்கம் நம்ம எடுத்த அளவு, இது பின்பக்கம். இது ஃப்ரண்ட் சைடு, இது கழுத்து. பார்த்துங்க. இப்போ வெட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, இதை நம்ம வெட்டுறோம். துணியை வெட்டக்கூடாது, மேற்துணியை மட்டும். இந்த பகுதியும் அதையும் வெட்டிக்கணும். இதை பாருங்க, தனியாக வெட்டி எடுத்தாச்சு. இது ஒட்டியாச்சு, இந்த தனி வெட்டியாச்சு, இது தனியாக வச்சாச்சு. இப்போ இதை வெட்டணும், இதை பிறகு வெட்டிக்கலாம். புரியுதுங்களா? பின்பகுதியோட கழுத்தை வெட்டணும், அது இனிமையானது. இதை பாருங்க, இப்படி பிடிச்சிங்க. சென்டரில் இந்த பக்கமும் சென்டர் வரணும், இந்த கழுத்துலேயும் சென்டர் வரணும். அது மாதிரி பிடிச்சி இதனுடைய உயரத்தை பார்த்துங்க. உயரத்தை பார்த்துட்டு இந்த கழுத்து தையல், கழுத்து முடிகிற இடம் இது. கூடுதல் பிசுறுக்காக கொஞ்சம் கூடுதல் வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்துங்க. இப்போ இது நம்ம வெட்டியாச்சு, இது அளவெடுத்தாச்சு. இதை பாருங்க, இப்படி முடிச்சுங்களா? இந்த பக்கமும் இது மாதிரி செஞ்சுட்டு இந்த ஜாக்கெட்டை எடுத்துட்டு ஸ்கேலால் ஒரு கோடு, இந்த பக்கம் அதே போல் கழுத்து இருக்குங்களா, அதில் போய் ஒரு கோடு போடணும். அதுவும் இதுவும் சந்திக்கணும். ஓகேவா? இப்போ இது பாக்கெடுத்தை அப்படியே வெட்டி எடுக்க வேண்டியது. இப்போ இந்த கை வெட்டணும்னு சொன்னோம் இல்லையா, அதை இப்படி போடுங்க. இப்படி போட்டு இதே போல் வெட்டிக்கணும்.
வெட்டி முடிச்சுட்டு பாருங்க, வெட்டி முடிச்சுட்டு அப்படி முடிச்சு வச்சுக்கலாம். இனிமேல் வெட்ட வேண்டியது நம்ம கையும் இடுப்பு கீழே இருக்கிற இந்த பட்டியும், எது நெஞ்சுக்கு கீழே இருக்கிற இந்த பட்டியும் நம்ம வெட்டணும், கையும் வெட்டணும். எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த கை வெட்டுறதுக்கு முன்னாடி மிச்சம் இருந்துச்சிங்களா துணி, அதை ரெண்டாக போடுங்க. கரையோட கரையை சேருங்க. சேர்த்துட்டு இப்படி போடுங்க. அதாவது 4 தட்டுது, 1 2 3 4, இதில் 2 துணி, அதில் 2 துணி, மொத்தம் 4 தட்டு இருக்கு. 4 தட்டு வச்சு எப்படி நல்லா சமமாக இருக்குங்க. துணி எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல், முக்கியமாக இங்கே கை வச்சு பாருங்க, துணி கூடுதல் குறைச்சல் வருதா இல்லை எல்லாம் சமமாக இருக்கான்ட்டு நீட்டிட்டு இந்த அளவு ஜாக்கெட்டை அது மேலே வைங்க. எப்படி வைக்கணும், எப்படி வைக்கணும். இதை வச்சுட்டு இது எதுக்காகனா, இது மடிச்சு உள்ள போகிற துணி, இந்த உள்ள இருக்கு இல்லையா மடிச்சு, அதுக்காக துணி. இப்போ இதுல இருந்து ஒரு இன்ச்சு இருக்கும், 1 இன்ச்சு இப்படி கிராஸ் ஆகும், 1 இன்ச்சு இப்படி. இங்கே தையல் இது இருக்கு, நீங்க இங்கே போட்டுருங்க. இதே அளவுக்கு இங்கே 3/4 இன்ச்சு இருக்கணும், இங்கே 1 இன்ச்சு இருக்கணும். அப்படியே கொண்டு போகணும். இப்போ இங்கே தையல் இங்கே இருக்கு, பிசுரோட சேர்த்து இங்கே இருக்கணும். இந்த கையினுடைய சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தையல் இங்கே இருக்கு, கொஞ்சம் கூடுதல் இங்கே எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுங்க. இப்படி போய் இந்த மார்க்கை ரோஸ் சேர்த்துட்டு இப்போ கையை வெட்ட வேண்டியதுதான். எப்படி வெட்டணும்னா, இப்போ இப்படி வெட்டி எடுத்துட்டோம். ஓகேங்களா? வெட்டி இந்த துணிகளை எடுத்தது பிற்பாடு இதுல அந்த முன்பக்கம் வெட்டணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு 6 இன்ச்சு 3/4 இன்ச்சு எப்படி வரணும் வந்து இதை சென்டர் பண்ணி ஒரு அருகாத் பண்ணிடுங்க. அருகாதுன்னு சொல்லுவாங்க, மார்க்கை காட்டுறதுக்காக. இங்கேருந்து இதை முன்பக்கத்துக்காக கையை இப்படி வெட்டணும். இதுக்கு சில பேர் கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? உடஞ்சி வெட்டணும். அது எதுக்குன்னா, முன்பக்கத்தில் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. வெட்டியாச்சு, கை ரெடி. இங்கே அதே போல் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நாம் வெட்ட வேண்டியது நெஞ்சிப்பட்டி மட்டும்தான். இப்போது நெஞ்சிப்பட்டிங்கிறது இது போல் நெஞ்சுக்கு கீழே இருக்கிற பெல்ட் பட்டி, பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஹூக் இருக்குங்கள்ல, அதை அந்த சைடில் எடுத்துக்கிட்டு இப்படியே இது வச்சுங்க. இது எதுக்காகனா, இதுதான் ஆக்சுவல் சைஸு. இது கூடுதல் எதுக்காக வைக்கிறோம்னாக்கா, நம்ம மடக்கி தைக்கிறதுக்காக, உள்ள போகிற துணிக்காக நம்ம அப்படி வைக்கிறோம். இது ஆக்சுவல் சைஸு. இதை கூடுதல் கொஞ்சம் வச்சுங்க. இதுதான் தையல் வந்து முடிகிற இடம். இங்கே பிசரோடு சேர்த்து இந்த அளவுக்கு வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இங்கே அதே போல் இங்கேயும் அந்த ஜாக்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே பார்த்துங்க. இது தையலை விட கூடுதலாக பிசருக்காக கொஞ்சம் கூடுதல் வச்சுங்க. இப்போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ வெட்டி எடுத்துட்டோம். நல்லா பார்த்துங்க. இதில் இந்த பக்கம் வெட்டி எடுத்ததுக்கு பிற்பாடு இதை சரி பண்ணி கொஞ்சம் இப்போ இது முன்பக்கங்கிறது இந்த பக்கம் அல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சின்ன அடையாளம். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சது. இந்த இருக்கு பாடி, இது பட்டி, இது கை. மீதம் இருக்கிற துணிகளில் வச்சு தான் இந்த நெஞ்சு பட்டி, இந்த கழுத்து பட்டி, இதுக்கு உள்ள கொடுக்குற துணி எல்லாமே இதுலேருந்து நம்ம எடுப்போம். அதை எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் விளக்கமாக. நம்முடைய சேனலை மறக்காமல், இது நல்லா இருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.